ஹாய், ஹலோ மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு டூர் போயிருந்தோம் கேரளால. அந்த டூர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சர்ப்ரைஸா எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ்ங்க கேரளால இது. அம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஏன் அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆற பார்த்துருப்போம், அ கடல பார்த்துருப்போம். ஆனா ஆறும், கடலும் ஒரே இடத்துல பார்க்க போறோங்க நம்ம இப்ப இதுல. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் வியூ பாயிண்ட்லாம். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வீட்டுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தென்னை மரம், அ பா பலாப்பழ மரம் இந்த மாதிரி நெறைய மரங்க வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே இந்த ஆத்துல அழகா குளிச்சுட்டோ, இல்ல துணி துவைச்சுட்டோ, எல்லாமே பண்றதுக்கு அவங்களுக்கு தண்ணி ரொம்பவே அந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாரி பெரிய பெரிய ஆறுலாம் இல்லங்க. சின்னதா அப்படியே ஓடை மாதிரி போயிட்டே இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, போட்ல நம்ம போயிட்டுருக்கோம். இங்க நெறைய செடிங்க இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நெறைய தென்னை மரங்கள் ஒரு சைடு வீட்டுக்கு பின்னாடி சைடுலாம் தென்னை மரமா இருக்கு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய செடிகள் இருக்கு. இந்த செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எதையும் தொட்டுடாதீங்க. நீங்க போகும்போது கூட எதையும் தொட்டுடாதீங்க. ஏன்னா, பார்க்கறதுக்கு மாம்பழம் மாதிரியே தான் இருக்கு. பட் ஆனா அது விஷ மாம்பழம். அதனால நம்ம எதையும் டச் பண்ணாம நம்ம அழகா இயற்கைய என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு, அமைதியா வந்துறது தான் நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம, வீடுங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டல்ஸு அழகா எல்லாமே பில்டிங் மாதிரியும் இருக்கு. இல்ல நாங்க செப்பரேட்டா எங்களுக்கு மட்டும் நாங்க 2 பேர் கப்பிள்ஸ் வந்திருக்கோம். நாங்க மட்டும் தங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்காகவும் தனித்தனியா ஒரு அழகா ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வியூல அந்த ரூம்ல தங்கிட்டு வெளிய இந்த படகுல போறவங்கள அழகா ரசிச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கு. இந்த வியூ பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த படகுல போறப்பயே நமக்கு காஃபி தேவைப்படுது. ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படகு மாதிரியே ஒரு நடமாடும் ஒரு சின்ன ஒரு கடை ஒண்ணு சுத்திட்டுருக்கு. நம்ம வேணும்னா நம்ம அங்க நிறுத்தி நம்ம ஜூஸோ, இல்ல எதுனா சூடா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனச்சோம்னா, காஃபி, பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாமே விக்கிறாங்க அந்த படகுல. அழகா இருக்கு. அத நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டே இயற்கைய ரசிக்கலாம். அ இது பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் தண்ணி ஆத்து தண்ணி கடைசியா கடல்ல கலக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஆத்துல தண்ணி பார்த்துருப்போம், கடல்ல தண்ணி பார்த்துருப்போம். ஆனா, ஆறு தண்ணி கடல்ல கலக்கிறத எத்தன பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, நான் சத்தியமா பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிச்சு பார்த்தா தித்திப்பா இருக்கு. நார்மலா இருக்கு. நார்மல் வாட்டரா இருக்கு. அந்த பக்கம் போயிட்டு கடல் தண்ணி எடுத்தோம்னா உப்பா இருக்குங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தூரம் தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, மணல் நடு சென்டர்ல. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அந்த காட்சி. இந்த பக்கம் தென்னை மரங்களும், வீடுகளும், ஆத்து தண்ணியும், அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் சைட்ல அப்படியே கடல். கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் வானம் ப்ளூவா எதுவுமே இல்லாத ஒரு பெருங்கடல். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சுக்கு அந்த மாதிரிலாம் போவோம். ஆம், நம்ம ஊர்ல சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பீச் இருக்கு இல்லைங்களா? மகாதேவமல் ம். அது மாரி நெறைய பீச்சுக்கு இருக்கு. போயிட்டுருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பீச்ல நெறைய மக்கள் இருப்பாங்க. அந்த பீச்ல நெறைய வாட்டர் பாட்டில்ஸோ, இல்ல எதையாவது போட்டு ஒரு கலெக்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டுருப்பாங்க. பட் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, நீட்டா இல்லாம இருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம படகுல போறோம் அப்படின்றதுக்காக நம்மளோட திங்ஸ் நெறைய கொண்டு போறது கிடையாது. கம்மியான திங்ஸ் தான் கொண்டு போவோம். அதுவும் இல்லாம நம்ம படகு ஓட்டுறவங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே ஏதாவது வாட்டர் பாட்டில் எதுனா இருந்தா கூட படகுலயே வைங்க. நம்ம வெளிய போறப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. அவங்க கூட்டிட்டு வர மக்களையும் அவங்களும். அதனால இங்க கடல் தண்ணி ரொம்ப கிளீனா சுத்தமா இருக்குதுங்க. அங்கேருந்து கொண்டு வரவங்களால மட்டும் தான் இந்த கடல ரீச் பண்ண முடியுமே தவிர, தனியா இந்த கடலுக்குன்னு வழி கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா, ஆத்து வழியா படகுல வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த வழி இருக்கு. அதனால ரொம்பவே நீட்டா வச்சிருக்காங்க. பார்க்கவே தண்ணியும் ரொம்ப அலை பெருசு பெருசா வந்ததுங்க. தண்ணியும் ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாட சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சுத்தமாவும், காத்து அப்படியே ரொம்ப வெயிலுங்க. செம்ம வெயில். ஆனாலும் காத்து செம்ம காத்து. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்க இந்த பீச்ச. ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு. இவ்ளோ அழகா நீட்டா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ்
ஒரு செட்டு எடுத்துட்டு வந்து பசங்கள்லாம் விளையாடிருப்பாங்களே அப்படின்ற மாரி தோணுச்சு. அவ்ளோ நீட்டா இருந்தது இந்த பீச்சு விளையாடுறதுக்கு. பசங்கள்லாம் மண்ணுல வந்து வீடெல்லாம் கட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சும்மா ஃபன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் நடந்து போயிருந்தாரு. அதுக்கு பக்கத்திலேயே கால் வச்சு நடந்து பார்க்கலாம். அப்படி சொல்லி நடந்து பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுச்சு. டிவி சினிமாலாம் பார்த்துருப்போம். அழகா இருக்கும். நான் திரும்பி பார்த்தா படு கேவலமா இருந்தது. ம். ஸோ அதெல்லாம் வந்து அழகா பர்ஃபெக்ட்டா வச்சு போயிருக்கணும். பட்டு நம்ம சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக அது மாரி பண்ணிட்டு இருந்தேன், விளையாடிட்டு இருந்தேன். ரொம்பவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கும் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கலாம் எத்தன பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. இந்த பக்கம் பார்க்க சூப்பரான கடலும், அந்த பக்கம் வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தோம் இல்லைங்களா? அந்த வழி வந்து இருக்கும். சூப்பரா பார்த்தீங்கன்னா ஆறு, நம்ம தென்னை மரம், அந்த கேரளாஸ் டைப் ஆஃப் வீடு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இந்த சைடு. இங்க வந்து ஒட்டகம் இருக்கு, குதிரை இருக்கு. நம்ம வந்து சவாரி போயிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வந்து விடுறாங்க. நம்மள எங்க கூட்டிட்டு வந்தாங்களோ, அதே இடத்துக்கு மறுபடியும் நம்ம கடல்ல விளையாடி முடிச்ச உடனே, அதே போட் வந்து வெயிட் பண்ணும். அந்த போட்ல ஏறிட்டோம்னா, நம்ம எந்த வழியா வந்தோமோ, அந்த வழியா இல்லாம அது ரிட்டர்ன் வழின்னு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அந்த வழியா நம்மள கூட்டிட்டு போய் எங்க வந்து நம்மள கொண்டு வந்தாங்களோ, அங்கேயே கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறாங்க.